அவனுக்கு ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட்னா அவ்வளோ பிடிக்கும். ஆனால் நம்மளோட ஃப்ரெண்டு பாருங்க ஒட்டனம் பிடிக்க வச்சிருக்காரு. ஒன்றும் இல்லை, மழை வந்துச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் வண்டியை ஓட்டாம விட்டுட்டாரு. ரொம்ப நாள்லாம் இல்லை, ஒரு மாதம் 2 மாதம் ஓட்டாம விட்டாரு. அதுக்கு ஒட்டனம் பிடிச்சிருச்சு. சரி மழைலாம் முடிஞ்சிச்சு, இனிமேல் எடுத்து ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜென்ரல் சர்வீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு சீட்டை கழட்டணும். சீட்டை கழட்டிட்டு டேங்கை கழட்டிட்டு அதுக்குள்ளே என்ன பெட்ரோல் இருக்கா இல்லை தண்ணி இனி ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு சைட் ஷீட்டை கழட்டி உள்ளே இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிட்டு ஹெட்லைட்டை கழட்டலான்னு சொல்லிட்டு கழட்டினான். அதில் ஒரு சின்னதாக உள்ள ஒரு பால் ஒன்று விழுந்துருந்துச்சு. அதனால் கழட்டுன்னு சொல்லிட்டு கழட்டி உடச்சிட்டான். உடச்சிட்ட பிறகு திருப்பி கிக்கர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் கிக்கரில் ஒரு சின்ன பிரச்சனை, கிக்கர் பிடுங்கிச்சு. சரி கிக்கரில் இருக்கிற போல்ட்டை டைட் பண்ணலாம் சரியாயிடும்னு சொல்லிட்டு அதை கழட்டி அதை டைட் பண்ணிவிட்டு திருப்பி போட்டு ஜாயின் பண்ணிட்டான். செயின் லூப் எடுத்து கொஞ்சம் செயின் அடிச்சுட்டு பெட்ரோல் கொஞ்சம் ஓவர்ஃபுல் ஆயிருந்துச்சு. ஸோ அந்த ஸ்க்ரூவை கொஞ்சம் லூஸ் பண்ணிட்டு அதில் இருக்கிற பெட்ரோல்லாம் வெளில எடுத்துகிட்டு திருப்பி ஷீல்டு எடுத்து மாட்டிட்டு டேங்கி எடுத்து போட்டுட்டு சீட்டை போட்டுட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகலை, பெட்ரோல் இல்லை. சரின்ட்டு பெட்ரோல் பங்க்கு போய்ட்டு ஒரு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் வாங்கிட்டு யாரும் இல்லாத ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்கே போய் வண்டியை ஸ்டார்ட் பண்ணால் வண்டி அப்படி உருமுது. நல்ல ஒரு வண்டி. பட் ஆனால் அவர் ஓட்டாமல் வீட்டில் வச்சுருக்காரு. அவர் இன்னொரு வண்டி வச்சுருக்கிறதால இதையும் சேல் பண்ணுறதுதான் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக சொல்கிறார், 1 ரூபாய்க்கு மேலே சொல்கிறாரு.